ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வியாழக்கிழமை காலையில் பரபரப்பான கால வேலை. இன்னைக்கான டிஃபன் சுட சுட இட்லி தேங்காய் சட்னி தான். பசங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. மதிய சாப்பாட்டுக்கு நேத்துக்கு ரொம்ப சூப்பரா தடபுடலாம் மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தயிர் சாதமும் வெண்டைக்காய் பொரியல் தான் செய்யலாம்னு வச்சிருக்கேன். வெண்டைக்காய் நம்ம கொள்ளையில இருந்து எடுத்துட்டு வந்தது. ஸோ இந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, வெண்டைக்காவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியா கட் பண்ணி ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அதே கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய், கடுகுளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கின இந்த வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு கடைசியா கொஞ்சமா துருவன தேங்காய், கருவேப்பிலை, சோம்புத்தூள் போட்டு நல்லா பரட்டி அரைக்கணும். அப்படின்னா கொஞ்சம் கூட வழவழப்பு இல்லாத அருமையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. மதிய லஞ்ச் பசங்களுக்கு தக்காளி சாதம் கேட்டிருந்தாங்க. கூட கொஞ்சமா உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்து அமிச்சாச்சு. நாங்க தயிர் சாதம், ஊறுகாய், கூடவே வெண்டைக்காய் பொரியல் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சுங்க. வெண்டைக்காய் பொரியல் சின்ன வயசுல சாப்பிட பிடிக்காது. ஆனா இப்பெல்லாம் வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இந்த மாதிரி சின்ன வயசுல அவாய்ட் பண்ண காய்கறிகள் இப்ப உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல